ஒரு அழகான கிராமம், அதில் ஒரு சின்ன குடும்பம், ஒரு அப்பா அம்மா பையன். இந்த குடும்பத்துடைய வாழ்வாதாரம் ஒரு சின்ன இட்லி கடையை நம்பி தான் இருக்கும். அந்த அப்பா எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, பயங்கரமாக அந்த ஊர் மக்களையும் அந்த ஊர் மண்ணையும் அந்த ஊர் கலாச்சாரத்தையும் நம்பக்கூடிய ஒரு ஆள். அகிம்சை வழியில் போகணும் அப்படின்றதில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு பர்சன். அவருக்கு இட்லி சுடுறது அவ்வளோ பிடிக்கும். அவ்வளவு ஆத்மார்த்தமாக அதை செஞ்சு கொடுக்குறதுனால அந்த டேஸ்ட் பயங்கர சூப்பராக இருக்கும். எல்லா மக்களும் அங்கே தான் போவாங்க. பயங்கர கூட்டமாக இருக்கும் அவர் கடையில் எப்போதுமே. அவரை பார்க்குற அவங்க பையன், நான் அப்பா மாதிரி ஆகணும், அப்பா மாதிரியே பெரிய குக் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படித்து ஒரு கேட்ரிங் காலேஜ் சூஸ் பண்ணிடுவார். பெரிய குக்காகவும் ஆகிடுவார். ஒரு நாள் அப்பா கிட்ட வந்து, அப்பா உங்கள் கடையுடைய ரெசிபி சொல்லுங்கள், நான் ஒரு 10 கடை ஆரம்பிக்க போகிறேன் உங்கள் கடை மாதிரியே அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அவங்க அப்பா வந்து, இல்லைப்பா ஒரு கடை தான் என்னால் பார்த்துக்க முடியும், 10 கடை என்னால் பார்த்துக்க முடியாதுப்பா அப்படின்னு கேட்பார். இல்லை நீங்கள் ரெசிபியை மட்டும் சொல்லுங்கள், மற்றதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுவார். அது எப்படிப்பா, என் கையால் சமைச்சு கொடுத்தா தானே அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், வெறும் இதை இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டா எப்படி டேஸ்ட்டு வருமா, கைப்பக்குவம் வராது இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் ரிஜெக்ட் பண்ணிடுவார். அப்போது நான் இந்த கிராமத்திலே இப்படியே உங்கள் கூடவே இட்லி கடையை பார்த்துட்டு இருக்க முடியுமா, என்னுடைய கனவெல்லாம் பெரிய கனவாக இருக்குது, அதுக்கு இந்த கிராமம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் கோச்சிக்கிட்டு மெட்ராஸ் போவார். மெட்ராஸ் போயிட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி பேங்காக் போயிடுவார். பேங்காக்கில் பெரிய செஃப் ஆகிடுவார். ஒரு பெரிய முதலாளிகிட்ட வேலை பார்ப்பார், பெரிய ஹோட்டலில். அந்த முதலாளியோட பொண்ணை அவர் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவார். அந்த முதலாளியும் இவருடைய நேர்மை, இவரோட உழைப்பை பார்த்து அதுக்கு ஓகேவும் பண்ணிவிடுவார். ஏன்னா வருங்காலத்தில் தான் பையனுக்கு வந்து ஒரு பேக் போனாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி இது பண்ணுவார். அந்த முதலாளி கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணிடுவார். கல்யாணம் 2 நாளில் தன் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் அப்படின்ற அளவுக்கு போயிடும். திடீர்னு ஊர்லேருந்து ஒரு ஃபோன் கால் வரும். வந்தால் அப்பா இறந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் போயிட்டு அவங்க அந்த முதலாளிக்கிட்ட, இந்த மாதிரி நான் ஊருக்கு போயிட்டு வரேன், எங்கள் அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். சரி, அப்போ அவர் முதலாளி சொல்லுவார், சரி நீங்கள் போயிட்டு எல்லா காரியமும் பண்ணிவிட்டு வாங்க, பட் 2 டேஸில் வந்துடுங்க, கல்யாணம் இருக்குது, கல்யாணத்துக்கு பெரிய பெரிய விஐபிஸ்லாம் இன்வைட் பண்ணியிருக்கோம், அவங்க கல்யாணம் நின்று போச்சுன்னா என் மான மரியாதையே போயிடும், தயவு செஞ்சு போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவார். இவர் ஊருக்கு போயிட்டு எல்லா காரியமும் பண்ணுவார். பார்த்தா மறுநாள் அவங்க அம்மாவும் இறந்துடுவாங்க. இவரை என்ன பண்ணுறதுனே தெரியாது. ரொம்ப உடஞ்சி போயிடுவார். அப்பாவோட ஞாபகம், அம்மாவோட ஞாபகம், அந்த இட்லி கடையோட ஞாபகம் இவரை போட்டு கொள்ளும். என்ன பண்ணுறதுனே தெரியாது. அவங்க முதலாளி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பார். முதலாளியோட பொண்ணு கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவர் இந்த இவரோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்காமல் இருப்பாங்க. இவரோட ஃபீலிங்ஸை சுத்தமாக புரிஞ்சிக்காமல் வாங்க வாங்கன்னு போட்டு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருப்பாங்க. இவர் காண்டாயி நான் வரலாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவார். இதில் ஆத்திரம் அடைஞ்ச முதலாளி அங்கேருந்து கிளம்பி இந்தியா வந்துடுவார். இவரை பார்க்குறதுக்கு வந்து இவரை என்ன பண்ணினார், இவர் திரும்ப அவங்கள என்ன பண்ணாருங்க, ப்ளஸ் அந்த இட்லி கடையை அவங்க என்ன பண்ணாங்க, இவர் இட்லி கடையை எப்படி காப்பாற்றினார் அப்படின்றதான் இந்த ஓவராலான இட்லி கடை படம். இந்த படத்தில் ஒரு மேலோட ஈகோ எந்தளவுக்கு ஆபத்தானது, இன்னொரு மேலோடைய காம்னஸ் எந்தளவுக்கு நல்லது அப்படின்றத டோட்டலாக இந்த படத்துடைய மைய கருத்தாகவே வச்சு பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு பேச வேண்டியது நான் என்னென்னா, தனுஷ் அவர்களுடைய இயக்கம். அவரோட நடிப்பை நிறைய படங்களில் எந்த அளவுக்கு பயங்கரமான நடிகர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஒரு நல்ல கமர்ஷியல் டேரக்டர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ரொம்ப நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத ரொம்ப டேரெக்டாக சூப்பராகவே சொல்லியிருக்கிறாரு. அங்கே அது அப்படி இது அப்படின்னு கதை டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ட்விஸ்ட் வைக்காமல் ஒன்றுமே இல்லை. இந்த படம் என்னை எந்த அளவுக்கு தாக்குச்சு அப்படின்னா, அவங்க அப்பாவை பற்றின நினைவுகள், அந்த மாதிரி ஒரு சில சீன்ஸ்லாம் எடுத்திருப்பார், ஒரு சில வசனங்கள்லாம் எழுதியிருப்பார். அந்த இடம் செம்ம சூப்பராக இருந்தது. எக்ஸ்பெஷலி இந்த படம் ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப அழகாகவே இருந்தது. நான் சொன்ன கதையே ஃபஸ்ட் ஹாஃப் தான். செகண்ட் ஹாஃபில் நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பயங்கர ஹீரோயிசம் இருக்காது, வில்லனிசம் இருக்காது. இந்த படத்தில் நடித்த எல்லாரும் அவங்களுடைய கேரக்டரை வந்து தத்துரூபமாக கொடுக்க ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காங்க. அது நல்லாவுமே இருக்குது. அருண் விஜய்லாம் செம்ம சூப்பராக நடிச்சிருக்கிறாரு, வில்லனாக நடிச்சிருக்காரு, பயங்கர சூப்பராக நடிச்சிருக்காரு, பயங்கர சூட்டாக இருக்குது அவருக்கு. அதே மாதிரி தனுஷ் சொல்லவே வேணாம். ஒரு சின்ன வயசு கேரக்டர் இருக்கும், ஒரு டீனேஜ், அதுக்கும் வயசான கேரக்டருக்கும், ஒரு டாப் ரிச்சாக பயங்கர ஒரு லைஃப்பில் இருப்பார், அதுக்கும் அவர் தன்னைத்தானே வச்சுக்கிட்டு எப்படி மாற்றிக்கிறாப்புலன்னே தெரில. இப்படி பார்த்தா அப்படி இருக்காரு, அதில் பார்த்தா அப்படி கேரக்டராகவே மனுஷன் மாறிடுறாரு. நித்யா மேனன் அவங்களாம் சொல்லிக்கவே வேண்டாம். அந்த மாதிரி அந்த படத்தில் எல்லோரும் செம்ம சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க. படத்தில் மியூசிக்கு, சினிமோட்டோகிராஃபி எல்லாமே நல்லாயிருக்கு. ஒரு அழகான படம் பார்த்த திருப்தி இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எல்லோரும் இந்த லீவில் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இட்லி கடை தான் ஃபுல் சென்டிமெண்ட்டு. அந்த சென்டிமெண்ட்டுக்குள்ளே ஹீரோ எப்படி மாட்டுறாரு, அது வில்லன் எப்படி அஃபெக்ட் பண்ணுறாரு, அதை எப்படி டீல் பண்ணுறாரு அப்படின்றதான் சிங்கிள் லைனில் சொன்னாங்க இந்த கதை. நல்ல படம் தான், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.